கொரிய கிராமத்தின் அற்புதமும். தென்கொரியாவின் சியோராச்சன் மலைகளுக்கு இடையே அமைந்திருந்தது சியோல் வா என்ற ஒரு சிறிய அழகான கிராமம். அங்குள்ள வீடுகள் அனைத்தும் மரத்தாலும் களிமண்ணாலும் கட்டப்பட்ட ஹானோக் வகை வீடுகள். அந்த கிராமத்தில் வசித்து வந்த மிகச்சிறிய ஆனால் மிகவும் சுறுசுறுப்பான பாப்பா தான் சஸ்திகா. கிராமத்தின் மௌனம். அந்த கிராமம் அமைதிக்கு தாளம் போட்டது. ஆனால் ஒரு வருடம் கடும் பனிப்பொழிவு காரணமாக அறுவடை தாமதமானது. கிராம மக்கள் அனைவரும் கவலையில் இருந்தனர். வீதிகளில் சிரிப்புச் சத்தம் குறைந்து கவலை மேகங்கள் சூழ்ந்திருந்தன. பெரியவர்கள் அனைவரும் அடுத்த பருவம் எப்படி இருக்குமோ என்ற பயத்தில் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதை கூட தவிர்த்தனர். சஸ்திகாவின் சிறிய முயற்சி. ஒரு நாள் காலை கொரியாவின் பாரம்பரிய ஹான்பாக் உடையை அணிந்து கொண்டு சஸ்திகா தனது வீட்டின் முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு அந்த மௌனம் பிடிக்கவில்லை. அவள் தனது சிறிய சேமிப்பு பெட்டியிலிருந்து சில வண்ண காகிதங்களையும் நூல்களையும் எடுத்தாள். அவள் மெல்ல நடந்து கிராமத்தின் பொது இடத்திற்குச் சென்றாள். அங்கே ஒரு பெரிய கிங்கோக் மரம் இருந்தது. அதன் இலைகள் பொன் நிறத்தில் உதிர்ந்து கிடந்தன. சஸ்திகா ஒவ்வொரு இலையாக எடுத்து அதில் தனது மழலை கைகளால் சிறிய பூக்களையும் சிரிக்கும் முகங்களையும் வரைந்தாள். எதிர்பாராத மாற்றம். அந்த வழியாகச் சென்ற திரு. பார்க் என்ற முதியவர் கவலையுடன் தரையை பார்த்தபடி நடந்து வந்தார். திடீரென ஒரு பொன்னிற இலை அவர் காலடியில் விழுந்தது. அதில் ஒரு அழகான சிரிக்கும் முகம் வரையப்பட்டிருந்தது. அதற்கு கீழே சிறிய எழுத்துக்களில் சஸ்திகா என்று எழுதப்பட்டிருந்தது. அவர் நிமிர்ந்து பார்த்தார். அங்கே சஸ்திகா பாப்பா ஒரு பெரிய புன்னகையுடன் தாத்தா இந்த இலை சிரிக்கிறது பாருங்க என்று கத்தினாள். அந்த தூய்மையான புன்னகையை கண்ட திரு. பார்க்கின் இதயம் நெகிழ்ந்தது. அவர் பல மாதங்களுக்கு பிறகு முதன்முதலாக சத்தமாகச் சிரித்தார். கிராமமே ஒன்றிணைந்தது. இந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. சஸ்திகா ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் ஒரு வண்ண காகித பூவையோ அல்லது ஒரு அழகான கல்லையோ வைத்துவிட்டு வருவாள். மக்கள் ஒரு சிறிய குழந்தையின் செயலை பார்த்து வெட்கமடைந்தனர். ஒரு சிறுமி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்கத் தொடங்கினர். விரைவில் சுசோக் அறுவடை திருவிழா வந்தது. மக்கள் அனைவரும் சஸ்திகாவுடன் சேர்ந்து கிராமத்தின் நடுவே கூடினர். உணவு பகிர்வு. ஒவ்வொரு குடும்பமும் சோம்பியோன் அரிசி இனிப்பு செய்து கொண்டு வந்து சஸ்திகாவுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுத்தனர். இசை மற்றும் நடனம். சஸ்திகா தனது சிறிய கால்களை தட்டி கொரிய பாரம்பரிய தாளத்திற்கு நடனமாடினாள். அவளுடன் சேர்ந்து கிராமத்து பெரியவர்களும் கவலை மறந்து ஆடினர். சஸ்திகா தந்த பாடம். அன்று இரவு வானில் பிரம்மாண்டமான முழு நிலவு தோன்றியது. கிராம தலைவர் சஸ்திகாவை தூக்கிக் கொண்டு மக்களிடம் பேசினார். நாம் பெரிய லாபத்தையும் நிறைய நெல் மூட்டைகளையும் தான் மகிழ்ச்சி என்று நினைத்தோம். ஆனால் சஸ்திகா நமக்கு உணர்த்தியது என்னவென்றால் மகிழ்ச்சி என்பது ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பிலும் சிறிய விஷயங்களை கொண்டாடுவதிலும் தான் இருக்கிறது. இன்று நம் கிராமம் மீண்டும் உயிர் பெற்றுள்ளது. இதற்கு இந்த சிறுமி தான் காரணம். சஸ்திகா பாப்பா அங்கிருந்த நிலவை பார்த்து நிலா மாமா கூட சிரிக்கிறார் என்று கைதட்டினாள். அந்த கிராமம் முன்பை விட இப்போது அதிக மகிழ்ச்சியுடன் இருந்தது. கதையின் நீதி. மகிழ்ச்சி என்பது வெளியுலக பொருட்களில் இல்லை. அது சஸ்திகா போன்ற குழந்தைகளின் கபடு சூதற்ற அன்பிலும் நாம் மற்றவர்களிடம் காட்டும் சிறு கருணையிலும் தான் ஒளிந்திருக்கிறது. சிறிய மனது வைத்தால் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்.